தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை ஒட்டியான நினைவுகளானது பரவலாக பகிரப்படுகிறது. நீங்கள் 4 சுவற்றுக்குள் இருந்த சினிமாவை கரிசல் மண்ணை நோக்கி திருப்பிய இயக்குனர் பாரதிராஜா அப்படிங்கிறதுல யாருக்கும் இருவேறு கருத்து இருக்க முடியாது. நீங்கள் எப்படி இளையராஜா அவர்களுடைய வருகை இசைத்துறையில் ஒரு பண்பாட்டு புரட்சியை நிகழ்த்தியதோ, அதே போல பாரதிராஜா அவர்களுடைய வருகையும் அதற்கு ஒப்பான ஒரு பண்பாட்டு புரட்சியை நிகழ்த்தியது அப்படின்னு தான் நாம் சொல்லணும். ஆக அந்த பாரதிராஜா அவர்களுக்கு இயக்குனருங்கிற முகம் போல நடிகர் அப்படிங்கிற ஒரு முகமும் இருக்கு. நீங்கள் அதன் அடிப்படையில் அவர் நடித்த எண்ணற்ற படங்களை மையப்படுத்தியான நினைவலைகளை பரவலாக மக்கள் பகிர்வதை பார்க்க முடிந்தது. ஒரு சிலர் அவர் நடித்த இந்தந்த படங்களில் எனக்கு ஆயுத எழுத்து படம் ரொம்ப நல்லா பிடிக்கும், ஆயுத எழுத்து படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த காட்சிகளை எல்லாம் பகிர்ந்து அதை ஒட்டியான நினைவலைகளையும் பலரும் பகிர்ந்திருந்தாங்க. ஆக அதை ஒட்டி ஒரு செய்தி, நீங்கள் ஆயுத எழுத்து படத்தில் புதிதாக அரசியலுக்குள் வந்து இளைஞர்கள் புரட்சி நிகழ்த்த போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சூர்யா மற்றும் சூர்யாவை மையப்படுத்திய கதாபாத்திரத்தையும், இந்த பக்கம் காலகாலமாக அரசியல் இருக்கக்கூடிய பழைய அரசியல் கட்சியான பாரதிராஜா கட்சிக்கு எதிராகத்தான் இந்த அரசியல் பிரவேசமே நடக்கும் அப்படிங்கிறதையும் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இதில் பாரதிராஜா கருப்பு சட்டையில் தோன்றி ஒரு திராவிட இயக்கத்தின் குறியீடாகத்தான் அந்த படத்தில் காட்டப்பட்டிருப்பார். அதாவது ஒரு மோசமான அரசியல்வாதி, அந்த மோசமான அரசியல்வாதியினுடைய பின்புலம் கருப்பு சிவப்பு, குறிப்பாக கருப்பு அப்படிங்கிறதான் அந்த படத்தில் பார்ப்பன மணிரத்னம் காட்சிப்படுத்தியிருப்பார். நீங்க இதை ஒரு முறை ஈழத்திற்கு பாரதிராஜா அவர்கள் சென்றிருந்த போது தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களே, நீங்கள் நடித்த படங்கள்ல ஆயுத எழுத்து படத்தில் நீங்க நடிச்சிருக்க கூடாது, அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு, அதில் உங்களை வைத்து திராவிட இயக்கத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் செஞ்சிருக்காங்க, அந்த படத்தை நீங்க தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிறத தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களே பாரதிராஜா அவர்களிடம் குறிப்பிட்டு, பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய ஈழ பயணத்தை முடித்து கொண்டு வந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட பேட்டிகளில் இதை குறிப்பிட்டிருப்பார். ஆக இப்போ எதுக்கு இந்த கரெக்ஷனை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நீங்கள் காலப்போக்கில் இதை வரலாற்றில் யாரும் மறந்துவிடக்கூடாது. ஆக அந்த கதாபாத்திரத்தை நார்மலைஸ் ஆக்கி விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கதாபாத்திரம் முழுக்க முழுக்க திராவிட இயக்கத்துக்கு எதிராக எடுக்கப்பட்டது. இன்னும் டீப்பா போய் சொன்னா, பார்ப்பனர்கள் தமிழர்களுக்கு எதிராக எடுத்த ஒரு படைப்பு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க அரசியலாக பார்க்காதவரை அந்த படத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மைன்யூட் அரசியலை நாம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நாமும் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த கதாபாத்திரத்தை என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஆனா அதற்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த நுண் அரசியலை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறக்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன். இதுல கூடுதல் சிறப்பு என்னன்னா, அந்த பாரதிராஜா கதாபாத்திரம் திராவிட இயக்கத்தின் குறியீடாக இருக்கு அப்படிங்கிறத திராவிட இயக்கம் மட்டும் எதிர்க்கல, தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களே அதை எதிர்த்திருக்கார். அப்படிங்கிற அந்த புள்ளியில் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு திராவிட இயக்கத்தின் மீது எவ்வளவு பெரிய நன்மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டியது இருக்கு.